விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லலாமா? சரி, ஓகே ஓகே. ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். 11 மணிக்குள்ளே முடிச்சுடுவோம். சரியா? நான் திருநெல்வேலி போகணும், அதனால் சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம வெயிலோட வீட்டுக்கு போகலாம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 1லேருந்து 28 வரைக்கும் கடன்னு வாசிங்க. நேரம் இல்லை நமக்கு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். என்ன சாயல்? தேவ சாயல். நம்ம தேவ சாயல் இருக்கவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்போ நம்ம கடவுள் எப்படி இருந்தாரோ அதே போல தான் நம்ம என்ன பண்ணாரு? உண்டாக்குனார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா பார்த்தா உங்கள் அம்மா பார்க்க தேவையில்ல, அப்படி தானே? இப்போ இவரை பார்த்தா இவங்க அப்பா பார்க்க தேவையில்ல. ஏன்னா அவங்க புள்ள தானே நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. காரணம் அந்த சாயல். அப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், மார்க்கெட்லேயோ இல்லை வேறு எங்கன்னா போன, நீங்கள் கிறிஸ்டினாமா அப்படின்வாங்க. எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சாயல், தேவ சாயல். நம்ம கிறிஸ்துவங்களாம் மாறிட்ட பிறகு நம்மளை பார்த்து கேட்குறான், நீங்கள் கிறிஸ்டின் தானே அப்படின்றான். ஏன்? அந்த சாயல், கர்த்தருடைய அந்த மகிமை நம்ம மேலே இருக்கிறதுனால பார்த்த உடனே சொல்கிறான் நீ கிறிஸ்டின்னு. வாசமா. அவர்களை ஆணும் பெண்ணமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது, போதும், ஆதாம் ஃபஸ்ட்டு ஆதாமை உண்டாக்குனார் இல்லையா? ஆதாமை உண்டாக்கி அதுக்கப்புறம் மண்ணை பேசுறது மனுஷன் உண்டாக்குனா அவர் தான் ஆதாம். ஆதாம் அப்படின்னா மூல பாஷைன்னு ஒரு பாஷை இருக்குது. அந்த பாஷையில் போய் பார்த்தீங்கன்னா ஆதாம் அப்படின்னா என்னென்னா செம்மண் அப்படின்னு அர்த்தம். என்னது? செம்மண்ணில் உருவாக்கப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். மறுபடியும் மண்ணை பேசிந்து மனுஷியை உண்டாக்கினாரா? உங்களை தான். இல்லை, என்ன பண்ணாரு? விலா எலும்பு எடுத்தார் இல்லையா? அப்போ மனுஷன் மனுஷி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மேன் உமன் என்று சொல்கிறான். ஏன்னா நீ உமன் சொல்கிற, நாங்களாம் இப்படி சொல்கிறோமே அப்படின்னா, அவன் என்ன சொல்கிறான்? உள்ளிருந்து என்ன பண்ணாரான்? அயன் அவரை நித்திர வர செய்து ஆதாம் தூங்கிட்டு இருக்கும்போது உள்ளிருந்து உருவினார், அதான் உமன் அப்படின்னு சொல்கிறான். யார்? ஆங்கிலியன். சரி, ஆதாமுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஆடம் அப்படின்னு சொல்லுவோம். ஆடம். அந்த ஆடாம்ல இருந்து தான் வந்தாங்க உள்ளிருந்து மேடம். மேடம்னா தெரியலையா உங்களுக்கு? அந்த அளவுக்கு திங்க் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். யாரு? வாசிமா, நீங்க வாசிங்க. 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரும் குமார்த்திகளும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம். சரி, நான் சொல்லிடுறேன் சுருக்கமா. இப்போ மனுஷ சாயலாய் படைத்து, இது தேவ சாயலாய் படைத்து மனுஷ சாயலாய் மாறுவான். அங்கே பார்த்து படிச்சுனே வந்தீங்கன்னா மனுஷ சாயலாய் மாறுவான். அப்போ மனுஷ முகம், இப்போ இன்னைக்கு ஒரு 4 முகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன முகம்னு. என் முகத்தை நீ வேற முகத்தை நீ பார்த்ததே இல்லைன்னுவான். சண்டையில் பார்த்துருக்கீங்களா? இன்னொரு முகங்குது, என் முகத்தை நீங்கள் இன்னும் பார்த்ததே இல்லை அப்படின்னுவான். அப்படின்னா என்னென்னா கோபமான முகத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்றது அர்த்தமாகுது. சரி, வாசிக்கலாம். எசேக்கியேல் 1 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 4 முகங்களாக இருக்குதுன்னு சொல்லி இந்த பைபிளில் சொல்லுது. எசேக்கியேல் 1 அதிகாரம் 10ஆம் வசனம். அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்கமும் இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமும் இருக்குது. அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய சேட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. சரி, ஓகே. ஒவ்வொன்றுக்கும் முள்ளுள்ள 2 இருந்தது. சேட்டைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தன. போதும். இப்போ முகத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எல்லாத்தையும் முகத்தை குறித்து தான் பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம் சொல்லுங்க பார்க்கலாம். முகத்தை குறித்து நீங்கள் எல்லாம் படித்தவங்க தான். காலையில்
பார்க்காத வந்திருக்க மாட்டீங்களே. முகத்தை குறித்து எங்கே பார்க்குறோம்? கண்ணாடியில். ஃபேஸ்புக் பார்க்கல? ஃபேஸ்னா முகம், புக்கு, ஃபேஸ்புக்கு இல்லையா? ஓகே, வாசிங்க. இப்போ இந்த முகத்தை குறித்து பார்க்கும்போது அடுத்தது என்ன முகம் பார்க்கணும்? சிங்க முகம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சிங்கத்தை குறித்து நம்ம சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:1. நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். சிங்கத்தை போல இருக்கணுமா? நம்ம எப்படி இருக்கணும்? சிங்கத்தை போல. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம எப்படி இருக்கணும்? சிங்கத்தை போல இருக்கணும். சரியா? நம்ம எப்படி இருக்கணும்னா, ஊழியம் செய்கிறோமோ இல்லையோ, ரெண்டாவது ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம முகம் எப்படி மாறணும்னா தேவ சாயலாக இருக்கணும். ஆனால் தைரியமாக இருக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ ஒன்றும் வேணாம், உங்கள் வீட்டாண்ட ஒருத்தர் போலீஸ்கார் செலக்ட் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், போலீஸில் செலக்ட் ஆகிடுன்னு அவன் நோஞ்சா மாதிரி இப்படி போயின்னு வந்துட்டுப்பா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் போலீஸ் செலக்ட் ஆன பிறகு அவனுடைய பார்வை மாறும், அவனுடைய நடம் மாறும், அவனுடைய மார்பெல்லாம் இப்படி வெளியே வரும், பயமாக நடப்பான். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அந்த அனுபவம் இல்லை உங்களுக்கு? அதாவது என்னென்னா, அங்கே கொடுக்குற ட்ரைனிங் அவன் ஸ்டிப் ஆகிடுவான், உடம்புலாம் இப்படி அவன் பேச்சே மாறிடும், சவுண்டாக பேச ஆரம்பிச்சிடுவான். அப்போ மாறுவதற்கான காரியங்கள். அப்போ நம்ம அந்த சிங்கத்தை பார்க்கும்போது என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, அதனுடைய ஃபேஸ் அப்படி பார்த்ததுன்னா எல்லா மிருகமும் பயப்படும். நம்மளை பார்த்தா மற்றவங்க பயப்படணும். நீ பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அவன் உங்களை விட்டு என்ன பண்ணுவான்? ஓடி போவான். எப்படி? ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அவனுக்கு பயந்துன்னு ஓடி போகிறோம், ஊரை விட்டு போயிடுறோம், இல்லை வேறு இடத்துல ஊழியத்தை தொடங்குறோம், இங்கே அடிக்கிறாங்கன்ட்டு, இல்லை அது மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பார்க்குறோம். அப்படி இல்லை, நம்ம தைரியமாக நின்று சிங்கத்தை போல, சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாத இருப்பா. நீங்கள் நின்று பேசினா அப்போ ஒரு கர்ஜனை, ஒரு சிங்கம் போல அந்த தோரணை நமக்குள்ளே இருக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? சரி. அப்போ அந்த சிங்கத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அது ஒரு அந்த அந்த முகம் சிங்கமாக இருக்கணும். நம்ம அசிங்கமாகிடக்கூடாது. ஆமென். ஆமாம். எப்போ எவனை விழுங்கலாமோ என்ற கர்ஜிக்கிற சிங்கம் போல, அவன் சிங்கம் இல்லை, சிங்கம் போல வகை தேடுகிறான். ஆமென். ஆமாவா? இப்போ தான் ஒரு ஐயா ஆமேன்னு சொன்னார். சூப்பர். கொஞ்சம் இப்போ தான் என்ன ஆகுது, களை கட்டுதுன்னு நினைக்கிறேன். அப்போது நம்ம சிங்கத்தை போல இருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் தேவ சாயலா, தேவனுடைய சாயல் சிங்கம் போல இருக்கணுன்றதுக்கு காரணம் என்னென்னா, கடவுள் சிங்கம் போல இருந்தாரா? ஏன் இல்லை? அவர் சொல்கிறார் இல்லையா, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், அவர் ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அப்போ அவரை சிங்கத்துக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறாங்கன்னா, நம்மளும் சிங்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா புலிக்கு பிறந்தது பூனி ஆகுமான்னு சொல்லுவாங்க இல்லை? அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும். இவங்கிட்ட போகக்கூடாதுரா, இவங்கிட்ட ஏதோ ஒரு வல்லம் இருக்குது, ஒரு பவர் இருக்குது. அந்த சிங்கத்தண்டை எந்த மிருகமும் வரவே வராது. காரணம் அதனுடைய பார்வை, கர்ஜிக்கிற அந்த சவுண்டு, அதை பார்த்தே பயப்படும் மற்ற மிருகம் எல்லாமே டோட்டலாக. அப்போ நம்ம தான் என்ன பண்ணுறோம்? பயந்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்த காலத்தில் நம்ம தைரியமாக ஊழியம் செய்யணும், தைரியமாக இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இல்லையா? அவர் இருக்கிற காலத்தில் பயங்கரமான எதிர்ப்புலாம் இருந்தது. அந்த எதிர்ப்பில் என்ன பண்ணார்? பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணிட்டு போனார். ஆமேன். எவ்வளோ பேரை வச்சு பண்ணார் தெரியுங்களா? 11 பேர் தான். 12 சீஷரில் ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டு இறந்துட்டார். அதில் ஒரே ஒரு சீஷர் எங்கே வந்தார்? ஜெருசலேம் இருந்து எங்கே? சென்னை பட்டணத்தில் எங்கே வந்தார்? மயிலாப்பூர்லேருந்து எங்கே வந்தார்?
எங்கே வந்து அவர் காலி பண்ணாங்க தெரியுமா? சென்ட் தாமஸ் மவுண்ட், பரங்கி மலை என்கின்ற கலைஞர் தான் அதை அவருடைய மலையாக மாற்றினார். தாமஸ் வந்து இங்கே இறந்தனால சென்ட் தாமஸ் மவுண்ட்னு வச்சார். அதுக்கு முன்னாடி அது பரங்கி மலை தான். சரியா? எதுக்காக சொல்கிறேன்னா, இது ரெக்கார்டு, இது வரலாறு. அப்போ அங்கேருந்து இங்கே வரணும்னா சாதாரணமாக ஒரு நாள் 2 நாளில் வரவே முடியாது. இன்றைக்கி ஃப்ளைட்டில் போனால் கூட என்ன ஆகுது? மணிக்கணக்காக ஆகுது. கப்பலில் போனால் நாள் கணக்காக ஆகுது. அப்போ கப்பலும் இல்லை, ஃப்ளைட்டும் இல்லை, எப்படி வந்திருப்பார் பாருங்கள். நடக்கிற விதமாக நடந்து சில இடங்களில் தண்ணியில் அவரே போட் ரெடி பண்ணி அதில் வந்திருக்கிறார். ஃபஸ்ட்டு அவர் வந்த இடம் எதுன்னா கேரளா. நான் அடுத்த வாரம் அங்கே தான் போகிறேன். அவர் வந்த இடத்துக்கு தான், ட்ரிவேண்ட்ரம். அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காரு, அங்கெல்லாம் காளி பக்தர்கள் அதிகமாக, காளி பக்தர்கள். அந்த இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள் அப்படின்னு. அவங்க காளி பக்தர் ஒத்துப்பாங்களா? வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு நம்ம கருப்பாக்குறோம், நம்ம போய் சொன்னாலும் ஒத்துக்க மாட்றான். அவர் வெளிநாட்டிலேருந்து வெள்ளையாக வந்து சொன்னால் எங்கே ஒத்துப்பான்? அடிக்க ஆரம்பித்தாங்க, ஓட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அங்கே ஒரு சேலஞ்சு பண்ணார். சரி, உங்கள் கடவுள் உண்மையான கடவுள்னா நீங்களும் நானும் இந்த குளத்தில் இருக்கிற தண்ணீரை மேலே இறைக்கலாம். யார் 24 hours தண்ணி அங்கேயே நிற்குதோ அவங்களுக்கு தான் உண்மையான கடவுள். சேலஞ்சுன்னாராம். ஓகே, அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களாம். இவர் ஒருத்தர் தானா. அவங்க 10-15 பேர் எல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்களாம். மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை வாரி மேலே இறைச்சாங்களாம். எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. ஆனால் இவர் சொன்னாராம், நான் சொன்ன அந்த உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த தண்ணீரை மேலே இறைக்கிறேன் அப்படின்னு விட்டாராம். 24 மணி நேரம் இவர் இறைச்ச தண்ணி அப்படியே நின்றுச்சான். அது கை தட்டலாங்க. எவ்வளோ பெரிய மிராக்கலுங்க அது. ஒரு சேலஞ்ச், உயிருக்கு போராடி அந்த இடத்துலேருந்து கர்த்தர் வெக்கப்படுத்தாமல் அந்த தண்ணீரை நிற்க வச்சார். நிற்க வைக்க முடியுமா முடியாதா? நீங்கள் முடியும்னா முடியணுங்க, முடியாதுன்னா முடியாதுனுங்க. எதுவுமே பேசாமல் இருந்த சூரியனை ஒருத்தர் நிறுத்தினார். யார் அவர்? ஒரு நாள் ஃபுல்லாக சூரியன் இங்கே நிற்கணும்னார, மறையக்கூடாதுனார். யார் அது? புரியல. சூரியன் நிறுத்தலையா? யோசுவான ஒருத்தர் என்ன பண்ணாரு, சூரியனை அங்கேயே நில்லு அப்படின்னாரு. அப்படியே நின்றுச்சு அது ஒரு நாள் ஃபுல்லாக. சரி, தண்ணீரை நிறுத்தினார் ஒருத்தர், இறையுது பயங்கரமா. அவர் யாரு? காற்றை நிறுத்தினார். அவர் யாரு? அவர் சொல்லாகும், அவர் கட்டளிட நிற்கும். அவர் தான் சொன்னாரு, என்னை காட்டிலும் என் பிள்ளைகள் பெரிய காரியங்களை செய்வார்கள். ஆமென். அதை தான் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்ம பிள்ளைங்க நம்மளோட பெருசாக செய்யணும். இப்போ நம்ம படிச்சிருக்கிறோம், 10வது படிச்சிருக்கேன் நான். என் பிள்ளை 10வது தான் படிக்கணும் நான் விரும்புனா, BA MA படிக்கணும் விரும்புனா. என்னை காட்டிலும் பெருசாக படிக்கணும், என்னை காட்டிலும் பெரிய உத்யோகத்தில் இருக்கணும், என்னை காட்டிலும் பயமாக சம்பாதிக்கணும், என்னை காட்டிலும் வேற லெவலில் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே. இயேசு கிறிஸ்து அப்படி தான் நினச்சார். ஆமாவா? அப்போது அந்த மோசே காலத்தில் மந்திரவாதிகள் இருந்தாங்க. அப்போது அந்த மந்திரவாதிகள்லாம் சொல்கிறாங்க, பெரிய 2 பேருக்கு தர்க்கம் உண்டாகுது. அப்போ சொல்கிறாங்க, உன் கோலை கீழே போடு, அது பாம்பா மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னாரா? யாத்திரத்தில் சொல்கிறாரு. எப்படி மாறும் அப்படின்றாங்க. அப்போது அந்த ஜனங்க பெரிய பெரிய மந்திரவாதிலாம் வரான். அவங்க போட்ட கோல்லாம் பாம்பா மாறுது. இவர் போட்ட கோல் பாம்பா மாறி அந்த பாம்பை இது விழுங்கிச்சான். அப்போ விழுங்குற அளவுக்கு எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். அதான் அணுகொண்டா. அணுகொண்டா பார்த்துருக்கீங்களா இல்லையா? சரி, அப்போ ஒரு கோல் இருக்குது அப்படின்னா அந்த கோல் நம்ம வச்சுருக்கிறோம், அதை போட்ட உடனே அது பாம்பா மாறுது அப்படின்னா அது மேஜிக் இல்லை, அது மிராக்கிள். இப்போ நம்ம செய்கிறோம் அப்படின்னா மேஜிக்னா தந்துடும். நேற்று CSC சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு ஐயர் கேட்டார், மேஜிக்னா என்ன? தந்திரம்னா என்னது? ஒரு ட்ரிக்ஸ் தான் இல்லை. இப்போ இது ஒரு கோல் இருக்குது, இந்த கோலை ரெடி 1 2 3 அப்படி போட்டோன்னா பாம்பு மாதிரி மாறி வரும். எது ஒன்று நடக்குது. ஆனால் என்னன்னு தெரில, சத்யா கேட்டால் அப்புறம் தான் கேட்கணும். சரி,
நான் ஆக்சுவலாக உண்மையாக ஃபில்பெட்டில் சொல்கிறேன், 3 நாள் மீட்டிங் எனக்கு திருநெல்வேலியில், வெள்ளி சனி ஞாயிறு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் அங்கே தான் இருந்திருக்கணும். அதுக்கு முன்னாடியே நான் சத்யா பிரதர்கிட்ட பேசும்போது, நம்ம சர்ச்சுக்கு ஐயா இல்லை ஐயா என்ன சொல்கிறீங்க ஃப்ரீயாக இருக்கிறீங்களான்னாரு. முதல்ல திருநெல்வேலி கேன்சல் பண்ணி இங்கே வரையான்னேன். அப்போது எந்த அளவுக்கு நான் கேன்சல் பண்ணிட்டு இங்கே இன்ட்ரெஸ்ட்டாக வந்துக்கிறேன். இன்னொன்று பாருங்கள், ஏறக்குறைய 2 வாரம் 3 வாரம் ஆச்சு என்னுடைய கை பெரிய பெரிய சூட்கேஸ் தூக்கி இழுத்து வந்து அந்த மேஜிக்லாம் பண்ணுறதுனால இந்த ஜவ்வு பரதாயிடுச்சு, விரிஞ்சதுனால வீக் ஆகிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாரு, இந்த மொபைல் கூட தூக்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. மொபைல்னால் எவ்வளோ வெயிட் இருக்கும், அதவே நீ தூக்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னாரு. ஆனால் அதையும் மீறி ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன். என்னை டெய்லி யார் பார்க்குறாங்களோ இல்லையா, கடவுளும் நம்ம சத்யா பிரதரும் பார்க்குறாரு ஸ்டேட்டஸில். என்னய்யா ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா? 3 நாள் ரெஸ்ட் எடுன்னு சொன்னார் டாக்டரு. நம்ம 3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்க இருக்கிறோம் இல்லை, ஒரு நாள் கிடைக்கிறதே விபிஎஸ் பெரிய கஷ்டம். எல்லா இடத்துலையும் விபிஎஸ்க்கு வேறு யாருன்னா இருக்காங்களா இது மாதிரி மேஜிக் பண்ணி ஊழியம் செஞ்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரும் இல்லை. அதனால் நான் தான் ஓட வேண்டியதாகுது. இசிஐ, சிஎஸ்ஐ, லுத்ரன், அட்வன், இண்டிபெண்ட் சர்ச்சு, எல்லா சர்ச்சுக்கும் ஒரு நாளைக்கு 2 சர்ச்சு 3 சர்ச்சு 2 சர்ச்சு 3 சர்ச்சு போய் நேரேன். ஒரு சில நேரத்தில் கட்ட அவுத்துறது, போய் நல்லா வழியில் இல்லைன்னா கட்ட அவுத்துறது. சரி, ரைட். நம்மளை பற்றி பேசுறதோட கடவுளை பற்றி பேசுவோம். சரி, இப்போ சிங்கமுகத்தில் தான் இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? சிங்கமுகம். இப்போ இதை முடிச்சுட்டு நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, சீர்காழியில் 6 மணிக்கு மீட்டிங் ரெடி பண்ணியிருக்காரு. சீர்காழி முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் ஒரு திருநெல்வேலி மீட்டிங், அதுக்கப்புறம் சாயங்காலம் மீட்டிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரோம். சொல்ல மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அவர் அந்த மீட்டிங்கை தள்ளி வச்சிட்டாராம். அல்லேலூயா. சிங்கமுகத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாமா? ஏசாயா 31:4. சீக்கிரமா வாசிங்க. இங்க பண்ணாத மேஜிக் தான். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லாமா? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அது என்ன சொல்றாருன்னா, யுத்தம் பண்ண நீ இறங்க தேவையில்ல, அவர் இறங்குவாராம். அப்படித்தானே சொல்லியிருக்குது. நீங்க சும்மா இருங்க, நான் யுத்தம் செய்வேன்னு சொன்னார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க சிங்கத்தை போல தைரியமா இருந்த போதும் மீதி அவர் செய்வார். அவர் சொன்னாரு, நீ போப்பா செங்கடல் நீ போய் பழன்னு சொன்னாரு, நீ போ கோடு நீட்டு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? செங்கடலை பிளந்தார். ஆமாவா இல்லையா? அப்ப நீ போற இடத்துல அற்புதத்தை செய்யறது யாரு? அவர் செய்வார், நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஓகே, இப்போ அதை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் 9:28. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 9வது அதிகாரம் 28. அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வருத்தமாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கனுடனே பேசி போதும் தைரியமா பிரசங்கித்து. நான் போன வாரத்தில் முடிச்சு ஒரு ஐபிசி சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கே சத்தமாக பேசக்கூடாதான், பயப்படுறாங்க. ஏன்னு கேட்டால் உஷான்றவங்க சண்டைக்கு வந்துடுவாங்களாம். மைக்கெலாம் கூட கிடையாது, டேமரின் அடிக்கக்கூடாது. நமக்கு மைக் இல்லைனாலே கஷ்டம் தானே, நம்ம மைக்கிலேயே பேசி பழகிட்டோம். அவங்க பாஸ்டர் ரொம்ப கத்தாதீங்க பாஸ்டர், மெதுவாக பேசுங்க பாஸ்டர்ன்றாங்க. நமக்கு தொண்டை அது மாதிரி ஆகுது. இதை சொல்லிட்டு வந்த நான் சத்தியத்தை சொல்லி சத்துருவானேன் அவங்ககிட்ட. அவங்க சொல்கிறாங்க, என்ன பாஸ்டர் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க சவுண்டா அப்படின்னு. நீதிமானுடைய கூடாரத்தில் மெதுவாக சத்தம் கேட்கும் அப்படின்னுக்குதா? எப்படி கேட்குமா? கம்பீர சத்தம் ஒலிக்கும். ஆமேன்.
நீ இன்னும் உம்முன்னு இருந்தீன்னா அவன் கும்முன்னு வருவான், அடிக்கிறதுக்கு தான் வருவான். நீ என்ன பண்ண அப்படி சும்மா நின்று பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் சிங்கத்தை போல் என்ன பண்ணுவான், அவன் ஓடுவான். இல்லை நீ இப்படியே பயந்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். காணி கொடுத்தாங்க, காணி கூட வானான்ட்டேன். இல்லை ரைட், வாசிங்க. இயேசுவின் நாமத்தினாலே. சரி இப்போ 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். நமக்கு என்ன ஆவி கொடுத்திருக்கிறாரு? பயமுள்ள ஆவி கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி ஆவியை கொடுத்திருக்கிறார். என்ன ஆவியை கொடுத்திருக்காரு? தெளிந்த புத்தி. இப்போ நீங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நமக்கு என்ன ஆவி கொடுத்திருக்காருன்னு. தெளிந்த புத்தி உள்ள ஆவி. சுருக்கமா ஷார்ட்டா சொல்லக்கூடாது, முதல்ல இருந்து சொல்லுங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். யார் கொடுத்து? நமக்கு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இனி நம்ம ஆவியில தான் இருக்கணும், பாவியில இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. சரி, நான் ஒரு கேள்வி கேட்டுட்டு மறுபடியும் அகைன் செய்திக்கு போகலாம். சிங்ககபியில் தானியலை உள்ளே போட்டாங்க. போட்ட போது சிங்கம் போய் அவரை கடிக்கல, சாப்பிடல. ஏன் சாப்பிடல? எம்பி திருச்சபையில் நல்ல பைபிள் வாசிக்கிறவங்க, பைபிள் ஸ்காலர்லாம் இருக்கீங்க, புரியல? சிங்கத்து வாயை கட்டினார் அப்படின்னு வேதத்தில் இருக்குது இல்லையா? கரெக்ட். கை தட்டலாமா அக்காக்கு? வெரி குட், சூப்பர். சிங்கத்து வாயை கட்டினார்னு இருக்குது. மெடிடேஷன் என்பது இந்த வசனத்தை அப்படியே உள்வாங்கி தியானம் பண்ணுவது மெடிடேஷன். அப்படி நீங்கள் பண்ணி உங்களுக்கு எதனா வெளிப்பாடு எதனா ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரா? சொல்லுங்க, அது சொல்லுங்க. இது பைபிளில் இருக்கு, இது நான் இல்லைன்னு சொல்ல. வெளிப்பாடு. ஏன் அவரை கடிக்கல? யாருன்னா யோசிச்சிருப்பீங்களே. நான் ஒரு இடத்துல கேட்டேன், சிதம்பரத்தில் கேட்டேன். ஒரு பையன் எழுந்து சொன்னான், என்ன பண்ண? அந்த சிங்கம் கவுச்சி சாப்பிடாது அதனால அப்படின்னா ஏதோ ஒன்று சொன்னான். புரியுதா? அது வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் இருந்தால் காலி பண்ணிருக்கோம், வெஜிடேரியன் சிங்கமாக இருக்கும் அப்படின்னா. அது மாதிரி நீங்கள் எதனா திங்க் பண்ணியிருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? காலைல சாப்பிட்டு வந்தனால பசி எடுக்கல, பரவாயில்ல, கை தட்டுங்க ஐயாவுக்கு. அதாவது இப்போ ஐயா சொன்னதுக்காக சொல்கிறேன். அதே சிங்ககபில 130 பேரை உள்ள தள்ளுறான் ராஜா, பனிஷ்மெண்ட்டு. 130 பேரையும் மேலே பாய்ந்து, அந்த வசனம் சொல்லுது, மேலே பாய்ந்து சிங்கம் அதை என்ன பண்ணுது? அப்படியே முறித்து போட்டது. என்ன பண்ணுச்சு? முறிச்சு போட்டது. யாருக்கும் தெரியாது தானே, எல்லாருக்கும் தெரிஞ்சு. என்னது சொல்றாங்க? ஓகே. யாரோ ஒருத்தர் சொன்னா எங்கள் அப்பா புதுக்குள்ளன்னு, அது மாதிரி பையன் நல்ல வேலை செய்யலாம். ரைட், ஓகே. இப்போ இந்த சிங்கத்தை குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த சிங்கம், பாலசிங்கம், அது ஏன் அந்த தானியலை போய் சாப்பிடல அப்படின்னா, தானியல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் நீங்கள் வாசிங்க. அவர் விசேஷித்த ஆவியில நிரம்பியிருந்தார். எப்படி விசேஷித்த ஆவியில் நிரம்பியிருந்தார். அந்த சிங்கம் வந்து சாப்பிடலான்னு வந்தது, கடிக்கலாம் சாப்பிடலான்னு. இவர் சுயமா மாமிசமா இல்லை, மாமிசம் தான் யாருக்கு பிடிக்கும்? மாமிசம் தான் யாருக்கு பிடிக்கும்? சிங்கத்துக்கு பிடிக்கும். மாமிசம் தான் சாப்பிடும். சிங்கம் என்ன சாப்பிடும்? மாமிசம். இவர் மாமிசமா இல்லை, சுயமா இல்லை, கடவுளோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், கடவுளோடு பேசி கொண்டிருந்தார். ரீதா நம்ம ஷகதரபா கபலபா, வல்லமை இறங்கட்டும் என் மீது அப்படின்னு சொல்லி இவர் இறங்கிட்டோன்னு சொன்னார் பார்த்தீங்களா, வல்லமை. அப்போ அந்த சிங்கம் நினச்சது ஏதோ ஒரு சுயநனவு இல்லாத இருக்கிறார் பொழுது, இவர் நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு என்ன பண்ணிச்சு, அது அவாய்ட் பண்ணிச்சு. பார்த்தீங்கன்னா இந்த சில மிருகங்களுக்கு நல்ல அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும்.
சில மென்டல்லாம் போச்சு வந்ததுன்னா கூட அதுங்களை என்ன பண்ணாது, ஒன்றும் செய்யாது. ஏன்னா அதுக்கு தெரில அப்படின்னு தெரியும் அதுக்கு. அது போல் இது முடிவு பண்ணிடுச்சு. முடிவு பண்ணி அவர் என்ன பண்ணல, போய் டச் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள விசேஷத்த ஆவி இருந்தால் எந்த சிங்கமோ அசிங்கம் பண்ணாது. ஆமென். நான் சொல்றது விளங்குதா விளங்கலையா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன்? விசேஷித்த ஆவியில் இருக்கணும். விசேஷித்த ஆவி. அப்போ அதே சிங்க கபி தான், அதே சிங்கம் தான் 130 பேர் என்ன பண்ணுச்சு, அடிச்சு காலி பண்ணி மேலே எகிரி அந்த எலும்புகளை முறித்து போட்டது அப்படின்னு பார்க்குறோம். அவ்வளோ காஜில் அவ்வளோ பசியில் இருக்குது. ஐயா சொல்கிறார் காலைல சாப்பிட்டு வந்துச்சு அந்த சிங்கன்னு. ஓகே ரைட். அந்த பவர் நமக்குள்ளே இருக்கணும். ஓகே ரைட். இப்போ என்கிட்ட ஒரு ஒயிட்டில் கலரில் பந்து இருக்குது, மேலே ஒரு பந்து இருக்குது, 2 பந்து இருக்குது என்கிட்ட. ஓகேவா? கவனிக்கிறீங்களா? ரெட்டிப்பான வல்லமை. 2 மைக் இருக்குது நமக்கு. சரி ஓகே. இப்போ பவர் அப்படின்னா எல்லாத்துக்கும் பவர் இருக்குது இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மூடியை மேலே போடுறேன், என்ன ஆகுது? என்ன பவர் அதுக்கு? இழுப்பு சக்தி இல்லையா? புவியீர்ப்பு, கிராவிட்டின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஃபில்பிட்டை நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் தள்ளி வைக்க முடியும் என்னால். அப்போ என்ன பவர்? மேன் பவர். இது கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை. சரி, இப்போ இந்த ஃபேன் ஓடுதில்ல, இந்த ஃபேனில் 2 கலர் ஒயர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா எல்லா வீட்லேயும்? அந்த 2 கலர் ஒயரை சீவிட்டு என்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும்? ஷாக்கு அடிக்குமா அடிக்காதா? ஐயோ அவர் பாஸ்ட் பாவம் அப்படின்னு விட்டுருமா? அதனுடைய வேலையை செய்யும், ஷாக் அடிக்கும். அதே போல தான் எல்லா பவர் காட்டிலும் சத்திய காட்டிலும் மேலேருந்து ஒரு பவர் நம்மக்கிட்ட வருது. அதுதான் காட் பவர். என்ன பவர்? வல்லமை. ரைட். இப்போ இந்த மேன் இவன் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணும்போது தானியேல் மேலே விசேஷித்த ஆவி அப்படியே இறங்குச்சு. அவர் இறங்கின பின்பு அவர் எப்படி துள்ளி அப்படியே குதிச்சிருப்பார் பாருங்க. இந்த முயல் மாதிரி. முயல் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும், பிடிக்க முடியாது, அப்படியே துள்ளும், ஜம்ப் பண்ணும் இல்லையா? அப்போ ஏன் ஷக்கலா கத்தக்கா பக்கா அப்படின்னு கத்துறாங்க, ஏன் குதிக்கிறாங்க அப்படின்னா மேல இருந்து ஒரு பவர் அவங்களுக்குள்ள இறங்கி இருக்குது. ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்ல சொல்லாமா? அப்போ அந்த பவர் வரும்போது நீங்களும் அப்படியே கம்பீரமா சிங்கத்தை போல இருப்பீங்க. சிங்கம் உங்களை பார்த்து பயப்படும். ஆக்சுவலாக இங்கே சிங்கம் யாரை பார்த்து பயந்தது? தானியேலை பார்த்து பயந்து நின்றுச்சுங்க, சாப்பிடவே இல்லை. அப்போ நமக்குள்ள அந்த பவர் இருக்கணும், அந்த வல்லமை இருக்கணும். ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கைதடி. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. ஆமென். அப்போ நமக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? பவர். போன முறை நான் வந்தப்போ ஒரு செய்தி கொடுத்தேன், யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு தெரியல. 17 காரியத்தை விட்டுருங்க, 9 காரியத்தை பிடிச்சுங்க சொன்னா மறந்துடக்கூடாது. அப்போ அந்த 9 காரியம் என்னென்னா இந்த ஃப்ரூட்ஸ், பழங்கள், கனிகள், அன்பு, சமாதானம், அதெல்லாம் சொன்னேன். அப்போ அதில் என்ன சொன்னேன்? அந்த காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அப்போ அந்த
பயமுள்ள ஆவி கொடாமல் கர்த்தர் தைரியம் உள்ள ஆவியை நம்ம கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? மனுஷனாகவும் இருக்கணும், சிங்கம் போல தைரியமாக இருக்கணும். இப்போ 2 முகம் தான் சொல்லிக்கிறேன், இதுல டைம் ஓடிச்சு. இன்னும் 2 முகம் பார்க்கலாம். இன்னும் 3 முகம் இருக்குது. 2 முகத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். அடுத்தது எருது முகம். எருது கிட்ட என்ன குணம் இருக்கு? எருது கிட்ட என்ன கற்றுக்க சொல்றாரு கடவுள்? ஏன் எருதை காட்டுறாரு? கடவுள் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று காட்டுறாரு தெரியுமா? இப்போ ஒரு பையன் அழுதுட்டு வரான், நம்ம என்ன சொல்லுவோம்? போனது போச்சு ஏன்டா அழுற அப்படின்னு டேரெக்டாக சொல்லுவோம். ஏசாமி எங்கேயும் அந்த மாதிரி சொன்னதை நான் பார்க்கல. அவர் அழகாக சொல்லுவார், அதோ அந்த பறவையை பார், அழகிறவனுக்கு காட்டுறாரு, அந்த பறவையை பார், அந்த பறவை விதைப்பதும் அல்ல, அறுப்பதும் அல்ல, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அதை விட நீ விசேஷித்தவன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் விசேஷித்தவர்கள் இல்லையா? ஆமாவா? ஆமா. அப்பதான் சொல்றாரு, நீ அழறதுனால ஒரு முழம் கூட்ட முடியாது ராஜா, ஒரு முழம் குறைக்கவும் முடியாது, ஏன்டா அழற அப்படின்றாரு இல்ல. அப்ப அந்த பறவை அழுதா, அதை காட்டுறாரு. அது எவ்வளோ சந்தோஷமா பாரு. அன்னன்னைக்கு தீனி அன்னன்னைக்கு போய் பொறிக்கிட்டு சாப்பிட்டு வந்துடுது, அவள் தான் போகுது, எதுவும் சேர்த்து வைக்கல அப்படின்னு அந்த உதாரணத்தை காட்டுறார், ஓமைகள் காட்டுறார். சரி, யாத்திராகமம் 29வது அதிகாரம் 36வது வசனம். பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையை பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிப்பிடத்துக்காக பிரியாசித்தம் செய்த பின் அந்த பலிப்பிடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய். 7 நாள் அளவும் பலிப்பிடத்திற்காக பிரியாசித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பரிசுத்தமாக்கணும். பலிப்பிடமானது மகா பரிசுத்தமாய் இருக்கும். பலிப்பிடத்தை தொடுகிறதில் எல்லாம் பரிசுத்தமாகும். 29:36 பாருங்க. ஆமாய்யா, யாத்திராகமம் 29:36. ஏசாயா 10:27 வாசித்து பாருங்க. ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனம். அந்நாளிலே உன் தோளில் என்று அவன் சுமையும் அவன் கழுத்தில் என்று. போதும். அந்நாளிலே அவனுடைய சுமை உன் கழுத்தில் என்று அவனுடைய நுகமும். அந்நாளிலே உன் தோளில் என்று அவன் சுமையும் உன் கைத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்தினால எல்லாம் என்ன பண்ணுவோம்? அபிஷேகம் முகங்களை நுரிக்கும். அப்பனா என்ன வேணும் நமக்கு? அபிஷேகம் நிச்சயமா வேணும். ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க அபிஷேகம் வேணும்னு? இன்னைக்கு நம்ம கடைசியா அபிஷேகத்தை பெற்று நம்ப போறோம். அபிஷேகம் பெறாதவர்கள் இன்னைக்கு கண்டிப்பா அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நம்மளுக்கு ஊற்றுவார், நம்ம பெற்றுக்கொண்டு தான் போகிறோம். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், அவனுடைய சுமையும். யாரு இன்னைக்கு சுமந்து இருக்கிறாங்களே, குடும்ப பாரம், ஊழிய பாரம், நிறைய பேர் பாரத்தை குறித்து சொல்றாங்க இல்லையா? ஐயோ பயங்கர பிரச்சனைன்னு. இப்போ ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். என்னென்னா, ஒரு ஊழியக்காரர் நைட்டு எப்பவுமே படுக்கும்போது ப்ரேயர் பண்ணுவோம்ல நம்ம, அதே மாதிரி அவரும் ப்ரேயர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வில்லேஜில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவரை, ஊழியம் செய்ய முடியல, எடுத்துக்குங்க என்ன, நான் வந்துடுறேன் அப்படின்னு. இந்த பாடை நம்ம அனுபவிக்க முடியல அப்படின்னு. அதுதான் எருது காட்டுறார். எருது பார்த்தீங்கன்னா அந்த நோவுத்தடின்னு சொல்லுவாங்க. நோவுத்தடி பார்த்துருக்கீங்களா? அந்த எருது மேலே வைப்பாங்க கழுத்தில். அந்த கழுத்தே வந்து காய் காய்ச்சி போயிருக்கும். ஏன்? அந்த சுமையை இழுத்து, அந்த பலுவை இழுத்து, அந்த வெயிட்டை இழுத்து கீழே வந்து அழுத்துவாங்க தரையில். அங்கே அப்படியே அந்த கழுத்து அழுத்தம் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டு. அது அப்போ கூட ஏன்பா இவ்வளோ வெயிட்டை வச்சு நாங்கள் அமுக்குற அப்படின்னு சொல்லுமா? சொல்லாது. அப்போது அதை தான் அவர் காட்டுறாரு.
அந்த நுகத்தடி எப்படி பயங்கரமாக தாக்குது, அது மாதிரி நானும் என்ன பண்ணேன், 150 கிலோ எடையை நான் சுமந்தேன். அப்போ நீங்களாம் சுமக்கலாமா அப்படின்னா, என்னை ஏற்றுக்கின யாரும் நீங்கள் சுமக்க தேவையில்லை. அதான் அவர் சொல்கிறார், நீ சுமக்க தேவையில்லை, விசுவாசி அது போதும். ஆமென். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். முள்முடி உமக்காக. பாடுங்க, நீங்க பாருங்க, நான் அமைதியா இருந்தேன். சரி, இப்போ ஆண்டவர் ஏன் அந்த எருது காட்டுறாரு அப்படின்னா, என்ன போல அதுவும் என்ன பண்ணுது, சுமக்குது. ஆனால் அதுவும் என்ன பண்ணல, அந்த நோத்தடி தூக்கி போடு அப்படின்னு சொல்லல. அதுவும் அந்த வேலையை ஜாப் என்ன பண்ணுது, அந்த பாரத்தோடு செய்யுது. நம்மளும் என்ன பண்ணோம், பாரத்தோடு இந்த ஊழியத்தை செய்யணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாதியிலே பின்மாற்றமாக ஆகிடுவாங்க, செய்ய முடியல அப்படி. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு, நான் சொல்ல விரும்பலை, பாஸ்டே ஒருத்தர் பின்மாற்றம் ஆகிட்டு போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பாஸ்ட் நான் சொல்ல விரும்பலை. எதுக்குன்னா அது மைனஸ் பாயிண்ட் ஆகுது. பின்மாற்றமாக போயிட்டாங்க. ஒரு பாஸ்ட்டு இந்த பக்கம், அது சேத்பட் சைடில் எனக்கு ரொம்ப ரொம்ப பாஸ்ட்டு, பைபிள் காலேஜ் படித்து இத்தனைக்கும். அவங்க அப்பாவுக்கு கொல்லி போடுறதுக்கு ஆள் இல்லையா. அவன் தான் பெரியவரான் வீட்டில். ஊரில் எல்லாம் சேர்ந்து நீ தான்டா கொல்லி போடணும்னு சொல்லி அவரை மீசெல்லாம் அடிச்சுட்டு துண்டை கட்டி, அப்படின்னா பின்மாட்டம் தானே. சரியா நான் சொல்கிறது? ஆமாம், வேறு வழி இல்லை அப்படின்றார். அப்போ பார்த்துங்க, இன்னொருத்தர் அது மாதிரி தான், ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு அந்த பிரச்சனையில் மீண்டு வர முடியாமல் பேர் சிலுவை பித்தன், கடைசியில் ஏதோ ஒரு இந்து கோயிலுக்கு போயிட்டார் அவர். இதுலேயும் சர்ச்சு பாஸ்ட். ஏன் பலு சுமக்க முடியல, பாரத்தை சுமக்க முடியல, அந்த கஷ்டத்தை சுமக்க முடியல. டே கழுத, அங்கே பாடுறா எருதுவ, ஏன் எருத காட்டின, அது சுமக்குது பாடுறா, நான் சுமந்தேன்டா, நீ ஏன்டா சுமக்கிற, உன்னை யார் சுமக்கிறதுனால தானே நீ ஃபெயிலர் ஆகிட்டு நீ பின்மாற்றமா போற. நீ சுமக்க தேவையில்ல, ஹாயாரு, நல்லா ஜெபம் பண்ணு. அதுதான் சொல்ற, நீ சுமக்க தேவையில்ல. வாசிங்க. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையையும் உன் கயிற்றில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போடும் இல்லையா? அப்ப இதெல்லாம் நீக்கப்படும், இதெல்லாம் முறிக்கப்படும். எப்போ நீ நம்பிக்கையா ஆண்டவர்கிட்ட கொடுத்திட்டனா அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு உன்னை ரிலீஸ் பண்ணிடுவார். புரியுதா சொல்றது? ஆமாவா இல்லையா? ஆமேன். அப்போ அந்த கழுதுகிட்ட அந்த எருதுகிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, அது சுமை சுமப்பது போல நம்மளும் என்ன பண்றோம், குடும்ப பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறோம். அதுல என்ன பண்ண நம்ம ஃபெயிலியர் ஆகக்கூடாது. அதை பாஸ்டர் பற்றி சொல்ல வந்தல, இன்னொரு பாஸ்டர் அவர் என்ன பண்ணாரு, நைட்டில் தூங்கும் போது ஒரு ஜெபம் பண்ணிக்கிறார். ஆண்டவரே என்னால் இந்த ஊழியம் செய்ய முடியல, எடுத்துக்கங்க, பாரமாக இருக்குது அப்படின்னு. அப்போ கனவுல என்ன பண்ணிட்டார், தரிசனமாகிறார் ஜீசஸ். தரிசனமாகிட்டு என்ன சொல்கிறாரு, மகனே உன்னால் இந்த ஊழியம் செய்ய முடியலையா, சிலுவை சுமக்க முடியலையா, சரி என்னிடத்தில் வா, நான் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறேன் சொல்லி பரலோகத்துக்கு கொண்டு போகிறாராம். அப்படியே எங்கே தூங்கும் போதே தரிசனத்தில் போகிறார். போயிட்டு அங்கே காட்டுறாரு, இது இந்த பாரம், இது இந்த பிரச்சனை, இது இவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு சிலுவையாக காட்டிட்டு வராராம் பரலோகத்தில். சரி உனக்கு என்ன சிலுவை வேணுமோ சூஸ், நீயே போய் தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு இவர் போனாராம். இன்னொரு சிலுவை போய் அப்படியே அசைக்கூட முடியலையா, கல் மாதிரி பெருசாக வெயிட்டாகுதான். ஐயோ யாரா எப்பா இந்த மாதிரி சிலுவையை தூக்க முடியும், இவ்வளோ பாரத்தை சுமக்க முடியும்? நோ. அடுத்தது போனாராம், லைட்டாக அசைக்கிறாராம், தூக்க முடியலையா. இது மாதிரி பல சிலுவையை போய் அசைக்கி எதுவுமே செட் ஆகலையா. ஒன்று தூக்குனாராம், புசுக்குன்னு மேலே வந்துச்சான் டப்புக்குன்னு. ஐயா இதுவே நான் எடுத்துக்கிறேன், இந்த கஷ்டம் எனக்கு போதும், திராணிக்கு மேலே சோதி மாட்டீங்களே, இது போதும்னு கத்துறாராம். டேய் இவ்வளோ நாளா அதாண்டா வச்சிருந்த நீ, அவர் சொன்னாரா, இவ்வளோ நாளா அதை தாண்டா வச்சிருந்த, அதுக்கே இவ்வளோ அழுது நின்ற ஜெபம் பண்ணும் போது
அப்போ தெரியுதுல்ல, உன்னை விட கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க, உன்னை விட சிலுவை சுமக்கிறவங்க, உன்னை விட தழகு அடிக்கப்பட்டவங்களாம் இருந்தான். அப்படியா இருக்குது உங்க கதை? இல்லைல்ல அப்படின்னாராம். அல்லேலூயா. சரி, இப்போ எருது முகத்தை பார்த்துட்டோம், இன்னும் பார்த்து முடியல, பார்த்துன்னு இருக்கிறோம். சங்கீதம் 129:3. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். யார் சொல்றது? உழுகிறவர்கள். உழுதவர்கள். உழுதவர்கள்னா இயேசு கிறிஸ்து முதுகுல ஏற்கலப்பில் உழுவுறத போல அவர்கள் அடித்து இழுக்கும் போது அந்த அந்த இதில் நம்ம அந்த ஏற்கலப்பை இப்படி விட்டு உழும் போது சர்ன்னு இந்த ரெண்டு பக்கமும் பிரியும். பார்த்தீங்களா நிலம்? பார்த்தது இல்லையா? நீங்களாம் சிட்டியில் இருக்கிற மாதிரியே யோசிக்கிறீங்க. பக்கத்தில் தானே கழனிக்குது, எத்தனை முறை ஏற்கலப்பில். அது மாதிரி அவருடைய சதை அப்படியே பிச்சுக்கின்னு வந்துதான். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். வாசிங்க. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்போது சொல்வதாக. ஆமென். ஆமென். சரி, இன்னொரு வசனோட வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 30வது வசனம். 11:30. என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாகவும் இருக்கிறது என்றார். அவருடைய சுமை எப்படி இருக்குதான்? ரொம்ப லேசா இருக்குது, மெதுவா இருக்குதான். அவரு அதாவது லெகுவா லேசா இருக்குது அப்படின்ற, பஞ்சு போல இருக்குது அப்படின்ற. இப்போ இதெல்லாம் வெயிட் இருக்கும், இது ஸ்பாஞ்சில் செஞ்சுருக்கான், வெயிட்டே இருக்காது இல்லையா? அது போல் அவர் சொல்கிறார், ஒரு ஓமையை சொல்கிறார். இந்த உங்களுடைய கஷ்டங்களை நான் 150 கிலோ எடைய வெறும் ஸ்பாஞ்சி மாதிரி நான் தூக்கின்னு போனேன் அப்படின்னு சொல்கிறார். சரியா? சரி, இப்போ எருதுகிட்ட இருந்து கற்றுக்கணும். கடைசி இன்னொன்று வந்து வாசிக்கலாம். கழுகுகிட்ட சில காரியங்களை கற்றுக்க போகிறோம். கழுகு பருந்து, கழுகு, காக்கா, அதுகிட்டேருந்து கற்றுக்க போகிறோம். ஒரு இடத்த சொல்கிறாரு, சோம்பேறியே என்றார். என்னன்னு பார்த்தா அந்த எறும்புக்கிட்ட நீ கற்றுக்கோன்றார். எறும்பு எங்கன்னா தூங்கி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எறும்பு ரெஸ்ட் எடுத்து எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? பார்த்தே இருக்க முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடுறது மட்டும் இல்லை, ஒரு செய்தியை சொல்லிட்டு வர போவோம். ஏய், அங்கே கிருஷ்ணனை ஊற்றிக்கிறான், அந்த பக்கம் போயிடாத அப்படி சொல்லிட்டு போவோம். அது பார்த்துருக்கீங்களா? ஒரு எறும்போட ஒரு எறும்பு ஒரே நிமிஷங்க பார்த்து போவோம் அப்படின்ட்டு போவோம். இப்படின்னு ஓடும், பார்த்து போவோம் அப்படின்னு ஓடும். அது போகிற ஸ்பீட்லேயே ஒரு நியூஸை சொல்லிட்டு போவோம். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஓடுறது தான் பார்ப்போம் இல்லையா? சரி, ரைட், வாசிக்கலாம். இப்போ கழுகு பற்றி நம்ம பார்த்துட்டு முடிக்கலான்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும் டைம். இதுக்கு ரொம்ப நேரம் ஓடிச்சு. வாசிக்கலாமா? உபாகமம் 32:10. 10, 11, 12 3 வசனம் வாசிக்கலாம். பாழான நிலத்திலும் ஊளையிடாத உள்ள வெறுமையான அவாந்தர வேலையிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். நம்மள எங்க கண்டுபிடிச்சாரா? ரிச்சா எங்கயோ பெரிய பேலஸ்ல நம்மள பிடிச்சாரு. அவாந்தர வேலை, வனாந்தரமான இடம். வாசிங்க. அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். அடுத்தது நம்ம கண்டுபிடிச்சு அப்படியே விட்டுல நடத்தினார். நடத்துறது மீன்ஸ் என்னன்னா, இப்போ நம்ம நடத்துகிறோம், விபிஎஸ் நடத்துகிறோம், விடுமுறை வேதாங்க பள்ளி. பிள்ளைங்களை கண்டுபிடிச்சாந்து ஒன்று புடிச்சது வச்சு நடத்துகிறோம். ஏன் அப்படின்னா, அது சிறு பிள்ளைகள் தான் பெரிய வயசில் கனி கொடுக்கும் இல்லை? இந்த வயசில் கற்றுக்கொள்ளாவிட்டால் எப்படி அவர்கள் கனி கொடுப்பார்கள்னு பார்க்குறோம். சரியா? இப்போ அதை குறித்து நம்ம ஒரு சின்ன மேஜிக் பண்ணிடலாமா? ரெடி? இப்போ சீனியர் கிளாஸ், அப்போ பெரிய பசங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா,
எப்போ ஃபோட்டோ எடுக்கிறியாப்பா? இப்போ என்கிட்ட என்ன இருக்குது? சின்ன பிள்ளைங்களாம் இப்போ உஷாரா இப்போ இங்கே தான் பார்ப்பாங்க. இவ்வளோ நேரம் விளையாடிந்தாங்களா? என்னப்பா இருக்குது என்கிட்ட? டியூப் இருக்குது. அது என்னத்துக்கு? அது விளையாடு தானே. இப்போ இது வந்து ஞானஸ்தான தொட்டி. ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னா, ஒருவன் ஜலத்தாலும் ஆவியாலும் பிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே சொல்கிறேன்றார். சத்தியமாக சொல்கிறேன், நீ வரமாட்ட பரலோகத்துன்றார் இல்லையா? ஓகே, இது வந்து ஞானஸ்தான தொட்டி. இதை கட்டி நான் பண்ண முடியாது. அதனால் இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு பையனை உள்ள விளையாட்டுக்கார பையன், அவன் வந்து ஞானம் வந்துச்சு, பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு. நம்ம ஐயா வெளியே போயிருக்காருல்ல, வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஞானஸ்தானத்துக்கு பேர் கொடுங்க. ஆச்சரியப்படுவார், என்னடா திடீர்னு ஞானஸ்தானம் பேர் கொடுக்குறாங்கன்னு. ரெடி, 1 2 3 மாற்றங்கள் ஏற்பட கை தட்டலாம். பாதி பேர் கையை தட்டலையே, ஆச்சரியத்தில் கை தட்டலையோ? ஒரு மனுஷன் இப்படி ஒரு புதுமையாக புதுசாக பழையவெல்லாம் ஓய்ந்தன, அவன் மேலே பட்டனாக இருந்து அவனை சுற்றினா இப்படி அப்படி சுற்றுவான்ல, சுற்றி கலரை கரெக்டாக ஒழுங்காக கரெக்ட் பண்ணுறதுக்குள்ள நம்ம தலை வெடிச்சிடும். ஆனால் ஒரே நிமிஷத்தில் இப்படி பரிசுத்தமாக மாறுறான். எப்போ? பழையவெல்லாம் ஓய்ந்தன, புது மனுஷனாக வெளியே வரான் இல்லையா? அப்போ ஞானஸ்தானம் எடுக்காதவங்க தயவு செய்து ஞானஸ்தானம் என்ன பண்ணுங்க, எடுத்துருங்க இல்லையா? எடுக்கணுமா வேணாவா? எடுக்கணும், கண்டிப்பாக எடுக்கணும். சரியா? சரி, இதை அப்படியே நிறுத்துங்க. நடுவில் நமக்கு ஒரு வசனம் ஏன் அப்படின்றதுக்காக, ரைட்? யூதா 22, யூதா 22. ஃபோட்டோ எடுக்கிற தம்பி, ஃபோட்டோ எடுக்க ரெடியாரு. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து, பாருங்க இங்கே அல்லாமலும் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி, சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியில் இருந்து, எங்கிருந்து? அக்கினியில் இருந்து, ஊழையான நிலத்திலிருந்து சிலரை எடுத்தாரு, சிலர் அக்கினிலிருந்து எடுக்கிறாரு, இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும். சரி போதும், இங்கே அக்கினியில் இருந்துன்றார். சரியா? ஒரு நிமிஷம் இருங்க, மேலே இருக்கிற ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணுறேங்க, காற்று பயங்கரமாக அடிக்குது. கை வேறு சரியில்லை. அது முன்னாடியே செய்யாத போட்டவங்க கூப்பிடாது போயிட்டான். சரி ரைட். இப்போ என்கிட்ட என்ன இருக்கு? ஃபோட்டோ எடுக்கிறப்ப எங்கே போயிட்டான்? நெருப்பு அக்கினி இருக்குதா? அக்கினிலேருந்து இழுத்து விட்டு, அவர் அப்படி தானே சொல்கிறாரு, அக்கினிலேருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்தார். ரெடி, 1 2 3. பயத்தோட ரட்சித்தார். அப்போ நெருப்பு, இப்போ ரட்சிப்பு, உனக்கு வரணும் பொறுப்பு. ஆமென். இப்போ நம்ம பழைய மனுஷன் கிடையாது. இப்போ யார்? நம்ம எம்பி திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேரும் நெருப்பாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ அனலுமின்றி குளிலுமின்றி இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணி போட்டுருவேன். ஒன்று அனலாயிரு, இல்லை அங்கே போய் கூழ் ஊற்றுறியா, அங்கேயே கூழ் ஊற்று. இங்கே வந்துட்டியா, பிரியாணி சாப்பிடு. ரெண்டுக்கும் ஆசைப்படக்கூடாது. சரியா? வாசி நேரம் ஓடுது போகிற கடை கடன்னு. இப்போ வாசமா மாமிசத்துலேருந்து உபாகம் பாழான நிலத்திலும் உலையிடாத வெறுமையான அவாந்தர வேலையிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். வெரி குட். அவனை நடத்தினார். ரெண்டாவது அவனை உணர்த்துறாரு. இப்போ என்ன பண்றாரு? ஞானசனம் எடுத்துட்டு இல்ல தம்பி, இனிமே என்ன பண்ண நீ டம் அடிக்க கூடாதுன்னா, தம்பி உன்னதான் தங்கச்சி, இனிமே என்ன பண்ண கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஞானசனம் எடுத்துட்டு இல்ல அப்படின்னு உணர்த்துறாரு.
அவனை உணர்த்தினார். அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். அதுக்கு பிறகு என்ன பண்ணாரு? கண்மணி போல காத்தருளினார். கண்மணி போல காத்தருளினார். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ கண்மணின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்களேன், கண்மணின்னா என்னது? கண்மணின்னா தெரியாதா உங்களுக்கு? கண்மணியா? என்ன கண்மணின்னு யாரா இருக்காங்களா? இல்லைல்ல. கண்மணி கண்மணி யாரும் இல்லையா? யாரும் இல்லை. சரி, கண்மணின்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. கண்ணுக்குள்ள ஒரு கருப்பா மணிக்குதுல்ல, மணி மாதிரி, அதான் கண்மணி. அந்த கண்மணி எவனுமே உன்னை டச் பண்ண முடியாது. டக்குன்னு மூடிக்கும், ஒரு தூசி வந்தாலும் மூடிக்கும். அது மாதிரி உன்னை மூடி அவர் பாதுகாக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நீ யார் கண்மணியாவது போயிட்டு டக்குன்னு மூடிக்கும். அப்படியே மூடுன்னு நம்ம சொல்ல தேவையில்ல, அதுவே மூடிக்கும். அதான் அந்த கண்மணியை போல நான் உன்னை பாதுகாக்கிறேன், நடத்துறேன். கழுகு தன் கூட்டை கலைத்து. இப்போ கூட்டை கலைக்குது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏன் கலைக்குது அப்படின்றது அந்த குஞ்சுக்கு தெரியாது. அந்த சின்ன அந்த குஞ்சுக்கு தெரியாது. அது ரொம்ப வருத்தமாக தானே இருக்கும். சொல்லுங்களேன், வருத்தமாக தானே இருக்கும் இல்லை? நம்மளை அழகாக வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அம்மா நம்மளை என்ன பண்ணுது? கூண்டை கலைக்குது. இப்போ அந்த கூண்டில் பேஸ்மெண்ட்டாக என்ன வச்சு கட்டும் சொல்லுங்கள்? நம்ம பேஸ்மெண்ட் போடுறோம். அது மாதிரி பேஸ்மெண்ட்டை என்ன தந்து அந்த கூண்டு கட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். களிமண்ணா? முள்ளு. முள்ளு யார் சொன்னது? நான். கை தட்டுங்க அவங்களுக்காக. முள்ளு ஃபஸ்ட்டு என்ன பொறுக்கும் அப்படின்னா, காக்காவாக இருக்கட்டும், கழுகாக இருக்கட்டும், பருந்தாக இருக்கட்டும், முள்ளு தான் தேடும். எங்கன்னா முள்ளு எடுத்து ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சு இப்படி வச்சு இப்படி வச்சு அழகாக கட்டிட்டு, அதுக்கப்புறம் கூக்கா மட்டை சொல்லுங்க, அந்த தென்னை மட்டை பக்கத்தில் ஜல்லடை மாதிரி இருக்கும், அது பேர் கூக்கா மட்டைன்னுவாங்க. அந்த மட்டையை தேடும். அடுத்தது அதை தந்து என்ன பண்ணோம்? அப்படியே சுற்றி சுற்றி வச்சுக்கிட்டே வரும். அதுக்கு பிறகு என்ன பண்ணோம்? எங்கே இலவம் பஞ்சு இருக்குதுன்னு அதுக்கு தெரியும். பஞ்சிலே இலவம் பஞ்சு சாஃப்டாக இருக்கும், நைஸாக ஸ்மூத்தாக இருக்கும், பரிசுத்தமாக வெள்ளையாக இருக்கும். பட்டுன்னு வெடிக்கும். அந்த பஞ்சு முத்திடுச்சுன்னா வெடித்து பறக்குது இல்லை, அதை தேடி என்ன பண்ணோம்? எட்டுனது வந்து வைக்கும். 3 முள், மட்டை, இலவம் பஞ்சு. இலவம் பஞ்சு. இப்போ இலவம் பஞ்சில் தான் முட்டையிடுவார். முட்டையிட்டு குஞ்சு போச்சதும் அந்த 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 பருந்து குஞ்சு என்ன பண்ணோம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த இலவம் பஞ்சு என்ன பண்ணால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், மெத்து 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 மெத்துன்னு. 1 வாரம் ஆச்சு. 2வது வாரம் அதனுடைய சிறகுகள் வெளியே வரணும் இல்லையா? இலவம் பஞ்சில் இருந்தால் வரவே வராது, அதை அடைச்சிட்டு இருக்கோம். அது சும்மா அப்படி லைட்டாக தேய்ச்சி விடணும். தேய்ச்சா தான் அந்த சிறகுகள்லாம் வெளியே வரும். அதுக்கு என்ன பண்ணோம்? அம்மா என்ன பண்ணோன்னா இலவம் பஞ்செல்லாம் எடுத்து வெளியே போட்டுரும். இப்போ அடுத்தது என்ன இருக்கு? அந்த மட்டை. மட்டை மட்டை என்ன செய்யும்? இப்போ குத்தம் ஒரு மாதிரி தேய்க்கும், உரசம். மாமியார் நம்மளை அப்படி உரசி பார்ப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. நல்லது, நீ வளர போறன்னு அர்த்தம். ஆஃபீஸில் உன்னை உரசி பார்க்குறானா எவனா, நீ வளர போறன்னு அர்த்தம். பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் எவனோ உராசுறானா, உன் வளர்ச்சி தாங்க முடியாத அவன் உராசுறான்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்கிறது? ஆமாம். அப்போது அந்த உராசும் போது அந்த உள்ளிருந்து அந்த சிறகுலாம் டக் டக் டக்குன்னு வெளியே வந்துடும், ஓப்பன் பண்ணுது. அதுக்கு தான் அந்த ஜல்லடை. ரைட்டா? ஓப்பனும் பண்ணிடுச்சு. 1 வாரம் விட்டுரும். 1 வாரத்தில் கட கட கடன்னு எங்கே காணுமே பறந்துட்டுக்குது. சரி, ரைட். இந்த சிறகுகள் என்ன பண்ணோம்? வந்துடும். அடுத்தது என்ன? வந்துட்டு பிறகு பறக்கணும். அடுத்த ட்ரைனிங் என்னது? பறக்கணும். கழுக்கிட்ட ஒரு குணம் இருக்குது. என்னென்னா, கழுக்கிட்ட அந்த கண் இருக்குல்ல, கழு கண், அது வந்து எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தில் பார்க்குமா. பயோஸ்கோலர்னு சொல்லுவாங்களே, இப்படி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நட்சத்திரம் கிட்ட வந்து தெரியும். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி கழுக்கண்ணு, கழுக்கண்ணில் வச்சு தான் அவன் கண்டுபிடிச்சான், லென்ஸ் மாதிரி. அப்போ நீங்கள் மேலேருந்து கீழே இருக்கிற கோழி குஞ்சுக்கு அங்கேருந்து பார்த்தா தெரியும். அப்படியே வந்து கப்புன்னு தூக்கி போயிடும். பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ ஷார்ப்னஸ்.
அது மாதிரி கிறிஸ்துவங்களாயிட்ட நம்ம பேக்கு மாதிரி கூட ஷார்ப்பாக இருக்கணும். அங்கே எவன் வரான், இங்கே நம்ம பக்கத்தில் எவன் இருக்கிறான், இங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம பிள்ளைங்க நம்ம கண் எதிர்க்கு தான் இருக்கிறாங்களா கண்காணிக்கணும். இயேசு கிறிஸ்து கண்காணியாக இருந்தார். நம்மளை என்ன பண்ணோம், நம்ம மக்களை கண்காணிக்கணும், பிள்ளைகளை கண்காணிக்கணும். ஆமாவா? ஆமாம். அதே போல் நம்ம பிள்ளைங்கள வளர்க்கணும். எப்போ? ஃபஸ்ட்டு பஞ்சு மெத்தையில் இருப்பாங்க. 12 வயசுக்குள்ளே பஞ்சு மெத்தை, 12 வயசு மேலே போனால் டீனேஜ். அவங்கள என்ன பண்ணணும், கூக்கா மட்டில் வளர்க்கணும், ஒராசணும், அவங்கள தேய்க்கணும். ஏய் படி, இனிமேல் நீ பெரிய பையனாட்ட நல்லா என்ன பண்ணு, இங்கே போ, இந்த வேலையை செய், வேலையை கற்றுக்கோ, இதை செய், அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஏய் காயை வெட்டு சொல்லித்தரணும். 13 வயசு ஆயிடுச்சு உனக்கு இல்லையா? அதுக்கப்புறம் 21 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் உனக்கு பண்ண போகிறாங்க. இப்போ இந்த பறவைக்கும் அப்படி தான். என்ன பண்ணான், என்னாச்சு, ரக்கம் வந்துடுச்சு. பறவைனா பறக்காது, அது பறவைனா பறக்காது, சொகுசாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். அம்மா தீன் தருவாங்களா, சாப்பிட்டு பார்த்துக்கிறீங்களா, குட்டா சாப்பிட்டுனே இருப்பார் அவர். எவ்வளோ பெருசு ஆனாலும் சில மாடு கணுக்குட்டி போட்டால் மாடு மாதிரி ஆகிடும், அப்புறம் கணு பால் குடிக்கும். ஏன்? அதனுடைய வாட்டம் அது மாதிரி இல்லையா? அதே மாதிரி இந்த பறவைக்கு கரெக்டாக அந்த பீரியட் வந்த உடனே அது என்ன பண்ணுன்னா, அந்த கூக்கா மட்டும்லாம் உருவிடும், உருவி வெளியே போடுறோம். அதுக்கப்புறம் என்னாகுது, அதான் லொல்ல, அதுக்கு முள் குத்தம், இப்படி இந்த பக்கம் இப்படி 2 பக்கமும் குத்துது, 4 பக்கமும் குத்துது. என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லையே, ஜம்ப் மேலே குச்சி என்ன பண்ணோம், பறந்துடலாம் அப்படின்னு. அதுவும் என்ன பண்ணோம், பறக்க ஆரம்பிக்கும். என் கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவுகிறது இயேசு சொல்கிறார். அவர் நம்மளை பார்க்குறாருன்னா நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும். எங்கே போகிறான் இவன், போகிற பாதை கரெக்டா, ஏய் அங்கே போகக்கூடாது, புரியுதா நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கள கண்காணிக்கணும், பார்க்கணும். ஏன்னா கழுகு போல் ஷார்ப்பு கண்ணாக இருக்கணும் நமக்கு. அப்படி இருந்த பசங்க ஏமாத்தோம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சேட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சேட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே. போதும். இந்த இடத்துல அந்த கழுகு தன் குஞ்சுகளை அதை களைச்சிட்டு பிறகு என்ன பண்ணோம், கீழே குதிக்குது பார்த்தீங்களா? குதிக்கும் போது அது கீழே வந்து கை கால் உடஞ்சிரும். அதுக்குள்ளே இந்த பறவை என்ன பண்ணோன்னா அப்படியே வந்து கேட்ச் பண்ணோம், கீழே வந்து கேட்ச் பண்ணி அந்த ரக்க மேலே அந்த அந்த உக்காந்த உடனே மறுபடியும் தூக்கிமா அந்த கூண்டு மேலே நிற்க வைக்கும், திருப்பி அங்கேருந்து கீழே குதிக்கும். இது மாதிரி ட்ரைனிங் கொடுக்கும். அதே போல் தான் நம்மளும் படிக்கிறதுக்கு மற்ற காரியங்களுக்கு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு என்னென்னா நம்ம அது மாதிரி என்ன பண்ணோம், சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கலாம் ரொம்ப கஷ்டம் பிள்ளைங்களுக்கு. பைபிள் சொல்லிக் கொடுக்கணும், ஊழியத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கணும், மிஷினரி கதைலாம் சொல்லி அவங்கள மிஷினரியாக வளர்க்கணும். கடைசியாக நம்ம முடிக்க போகிற டைமுக்கு வந்துட்டோம். வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் ஒருவரை அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. அந்நிய தேவன் அவனோடு கூட இருந்ததில்லை. வாசிங்க. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தனங்கள் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணபடி செய்தார், பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டு. போதும் போதும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஞானசனம் எடுத்த பிறகு பிள்ளைங்க தவறு செய்யக்கூடாது. அன்றைக்கி நிறைய பேர் ஞானசனம் எடுத்துகிட்டு தவறு செய்கிறாங்க. அப்படி செய்தால் அது ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க என்ன பண்ணால் சொல்லணும். இப்போ என்கிட்ட ஒரு புறா இருக்குது, தெரிஞ்சுங்களா? எல்லாம் இருக்கோம், எல்லாம் பார்க்குறீங்களா? இங்கே ஒரு புறா இருக்குது. இந்த புறா வந்து எதனால் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து ஞானசனம் தரான்னு கேட்பான். சில பசங்க ரொம்ப ஷார்ப்பாக இருப்பான். என் பையன் ரொம்ப பெரிய முடி வெட்டி வச்சுருந்தான், ஏதோ படம் எடுக்கிறதுக்கு. நான் அவனை கேட்டேன், டே இப்படி வச்சிருக்கக்கூடாதுடா, தலைவலிக்கும், இன்னொன்று வந்து ஸ்ட்ரென்த்லாம் போயிடும், முடியல, பொம்பளைங்க தான் முடி வளர்க்கணும், நம்ம வளர்க்கக்கூடாதுடா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏசாமி முடி வளர்த்தாருப்பா, புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அது மாதிரி பசங்க கேட்பானுங்க, ஏசாமி ஞானசனம் எடுத்தாரா? ஏசாமி ஞானசனம் எடுத்தார். யோர்தான் நதியில் யோவாஸ்தானகன் ஞானசனம் கொடுத்தார். கொடுக்கும்போது இது மாதிரி ஒரு புறா பண்ணிச்சு, அப்படியே பரிசுத்தாவியை போல அவர் மேலே இறங்குச்சு. ரெடி, 1 2 3.
அப்போது அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்தாவி உங்கள்கிட்ட வரும்பொழுது பலன் அடைவீர்கள். நீங்கள் பலன் அடைவீர்கள். எப்போ? பரிசுத்தாவி. அப்போ நமக்கு என்ன ஆவி வேணும்? பரிசுத்தாவி வேணும். பரிசுத்தாவி நமக்குள்ள வேணும். ஆமென். ஆமென். ரைட், முடிக்கலாமா? கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஒரு மேஜிக் ஒன்று பண்ணலான்னு இருந்தேன், சரி பண்ணிடுறேன். அதையும் இது இப்போ நீங்கள் பார்க்கறதெல்லாம் புது மேஜிக் தான், சரியா? இப்போ என்கிட்ட ஒரு பிக்சர் இருக்குது. என்னென்ன பாட்டில் இருக்குது பாருங்கள். எல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கா? இருக்கா? எல்லாம் இருக்கு. இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை உங்கள் எதில் தான் என்ன பண்ணுவேன், ஸ்டாப்புன்னு சொல்லும் போது நிறுத்த போகிறேன். ரைட்டா? ரெடி? 1 2 3 ஸ்டாப். ஃபேண்டா இங்கே இருக்கு. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்கள் எதை சொன்னீங்களோ அதையே கடவுள் செய்வார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்வார். இங்கே எவ்வளோ பிக்சர் இருந்தது, எவ்வளோ கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு பாட்டில் நீங்களே செலக்ட் பண்ணுங்கள். நிறுத்துன்னா நிறுத்திட்டேன், கடைசியில் பார்த்தா அதே பாட்டில் இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் நினைக்கிறத கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாகறீங்க? சரி, ரெடி, ஓகே. கடைசியாக ஒரு வசனம் வாசிங்க, நாங்கள் முடிக்க போகிறோம். ஏசாயா 40:31. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 40:31. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. எதுக்கு புது பலன் அடைந்து? இப்போ காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? அடுத்தது காத்திருக்கணும். இப்போ சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சிபிஎம்மில் காத்திருப்பாங்க, காத்திருப்பு கூட்டம்னு. காத்திருந்தா என்ன இருக்கணும்னா, அந்த கழுகுக்கு முடி இப்போ வந்ததில்ல, வயசாகிடுச்சுன்னா கொட்டிடுமா, நமக்கு பல்லு கொட்டுற மாதிரி கொட்டிட்டு மறுபடியும் முடி வருமா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குகையில் போய் காத்திருக்குமா, மறுபடியும் அந்த சிறைகள் முளைக்குமா. அந்த சிறைகள் மறுபடியும் முளைக்குது பார்த்தீங்களா. இது 100 கிலோமீட்டர் போச்சு இல்லை, 200 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குமா. கை தரலாமா? அப்போ என்னன்னா, இது வெயிட் பண்ணிச்சுல, அதனுடைய பலன் அது என்ன பண்ணோம், அதோட டபுளாக அது போகிறதுக்கு கடவுள் என்ன பண்ணுவாராம், பலன் கொடுப்பார். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கடவுள் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். வேறு லெவலில் நீங்கள் இருப்பீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகள் போல சேட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். அவங்க ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஆமென். புரியுதா நான் சொல்றது? புரிஞ்சுச்சா? நீங்கள் ஓடினாலும் நடந்தாலும் டயர்டாக இருக்க மாட்டீங்க. அப்போ புது பலன் நமக்கு கொடுப்பார், புது ஆவியை கொடுப்பார், புது அபிஷேகத்தை கொடுப்பார், புதிய அந்நிய பாஷையை கொடுப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சரி, கடைசியா புது பலன் அடைந்திடுவோம். அந்த பாட்டு இல்லையா? எனக்கும் தெரியலையே. சரி, அபிஷேக பாடல் ஒன்று பாடலாமா? ஓகே. காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பலனடைந்து. அந்த பாட்டு இருக்கா? கண்டினியூ. தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும். எல்லாரும் எழுந்திருந்து ஒரே ஒரு வரி பாட்டி நம்ம முடியலாம், டைம் இல்லை. நான் எனக்காக ஒரு ஊழியர் வெயிட் பண்ணுறாரு, சாத்ராக் ரவீந்திரன் சொல்லிட்டு தாழ்ம்பூரில். எல்லாரும் எழுந்திருந்து
இப்போ நான் சொன்ன காரியங்கள்லாம் மனசில் ஆயின்னு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? என்ன சொன்னேன் கடைசியாக? அபிஷேகம் நுகங்களை முறிக்கும், இல்லைன்னா நம்ம கைகளை தான் முறிக்கும். அபிஷேகம் நம்ம பெற போகிறோம், பெற்றுக்கணுங்க இல்லை, இப்போ இன்னைக்கு பெற போகிறோம். ஓகே, யாருக்கெல்லாம் அபிஷேகம் வேணும்? வேணும் தானே? கேட்டு பெற்றுங்க. ஏன்னா வருகின்ற காலம் பயங்கர கொடிய காலம், பயங்கரமான பிரச்சனை உள்ள காலம். நீங்கள் அபிஷேகத்தில் இல்லைன்னா அந்த ராஜா எப்படி தானியேலை சிங்கக்கபில போட்டானோ அதே போல் வரவன் எங்கே போடான்னு நம்மளுக்கு தெரியாது. அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னா நம்ம அந்நிய பாஷையில் பேசணும், அபிஷேகத்தில் இருக்கணும். ஏன்னா விசேஷித்த ஆவி இருந்தது யாருக்கு? தானியேலுக்கு. அதனால தான் அவரை சிங்கங்கள் சேதப்படுத்தலை. இப்போ நம்ம வெளியில் இருக்கிற சிங்கங்கள் நம்ம சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னா நமக்குள்ள ஒரு அபிஷேகம் வேணும். 1 2 3. காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பறந்தெழும்பி, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல. இப்போ பாடல் வர்ஷிப்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எதுக்கு இப்போ பாடுறோம் அப்படின்னா நம்ம அபிஷேகம் பெறுவதற்காக, அபிஷேக வல்லமை பெறுவதற்காக. நான் ஒரு 2 பால் காட்டினேன், ஒயிட் கலர் ஸ்பாஞ்ச் பால். அது மேலேருந்து ஒரு சக்தி வருதுன்னு சொன்னேன், கவனிச்சிங்களா? த பவர். அந்த பவர் வந்தால் அப்படியே முயல் மாதிரி குதிப்பீங்க, நீங்கள் சாதாவாக நிற்க மாட்டீங்க. அந்த பவர் உங்களுக்குள்ளே வரணும். சரியா? ரைட்டா? வேணுமா? வேணுன்றவங்களாம் உற்சாகமாக என்ன பண்ண போகிறோம்? அந்த சக்தியை பெற்றுக்கொள்ள போகிறோம். அவன் சக்தின்றான், நம்ம பவர்ன்றான், அவ்வளோதான். ஓம் சக்தின்றான் அவன், நம்ம பவர்ன்றோம் இல்லை, வல்லமையின் ஆவியானவன். ஓகே, சரி, கொஞ்சம் சரணத்தை மாற்றி பல்லமா. என்னுள்ளம் தேவன் பொங்கி வழியுதே, எசனை ரட்சித்தான் நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. இருங்க. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி விடுது, இயேசுனை ரட்சித்தார் ஆடி பாடுவேன். எங்க ஆடி பாடினீங்க? இல்லை நான் தெரியாம தான். ஆடி மாதம் வந்தால் அவன் ஆடி பாடுறான் பாரு, ஆஹா ஓஹான்றான். நம்ம கடவுளுக்காக ஆடுறதுக்கு கஷ்டப்படுறோம். சரி, இப்போ தாவீது ராஜாவா, தாவீது ஆடி மேய்ச்சிருந்த மனுஷனை அரசனா இருந்த காரணம் என்ன தெரியுமா? ரீசன் என்ன தெரியுமா? அவருடைய படிப்பா? ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்த ஆடி பாடினார். எங்க? வயல்வெளி, வனாந்திரம் வயல்வெளியில். டே நீ தானே எனக்கு ஓனர் இட்டு வந்து மேலே உட்கார வச்சிட்ட இல்லையா? ஆமாவா? சரியா நான் சொல்கிறது? அதனால் கொஞ்சம் தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆவியில் நிரம்பி ஒரு அபிஷேகத்தோடு கடந்து போகலாம். ரைட்டா? பாடுவா. ஆமாம். உங்கள் கஷ்டம் அந்த எருதை பாருங்க, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது முகம் சொல்லிக்கல இல்லை, அது இழுத்துன்னு தான் போகுது. நம்ம குடும்பம் பாரு, நம்ம இழுத்துன்னு தான் போகணும், வேறு வழி கிடையாது இல்லையா? அதெல்லாம் நினச்சி என்ன பண்ணுவான்? அபிஷேகத்துக்கு நிறைய மாட்டான். நமக்கு இருக்கிற கஷ்டம் நினச்சா இவர் அபிஷேகத்தை நிறைய சொல்லுவாரா அப்படின்னு இல்லை, கவலையே படாதீங்க. ரைட்? இப்போ அந்த கழுகு குஞ்சு எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த அம்மா பண்ண வேலை, கழுகு அம்மா பெருசுக்குது, அது பண்ணுற வேலை எவ்வளோ பயங்கரமான கொடுமை பண்ணுதில்ல. அது முள்ளு குத்துது, இந்த பக்கம் மட்டத்தை, அது ட்ரைனிங் கொடுக்குது. அதுக்கப்புறம் அது நல்லா பறகுதில்ல, அப்போ தான் அம்மாவை பாராட்டும். அது புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை ஏசாமி உங்களை சோதிக்கலாம், சோதிக்கலாம். சில கொடுத்து கூட என்ன பண்ணாரு? கலைப்பாரு. அதனால நம்ம கஷ்டமாயிடும். ஐயோ, கடவுள் கொடுக்குறாரு, திடீர்னு நம்மளை இது மாதிரி பண்ணுறாருன்னு ஏமாத்துறாரு. அப்படி இல்லை, நீ ஏமாத்தினாலும் என் கூட வருவாயா? என் பின்னாடி நீ வருவியா? எனக்காக ஆடுவியா? எனக்காக பாடுவியா? அதுக்காக தான் நம்மளை கொடுத்து கூட ஏமாத்துவார். கொடுத்துட்டாரு அப்படின்னு இல்லை, ஆமாவா இல்லையா? ஆமாம். அதனால் இப்போ எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம், உங்களை விட நான் பாஸ்டப்பு போகணும். ஓகே? அதனால் தயவு செய்து அபிஷேகம் பெறாதவங்க இப்போ அபிஷேகம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அபிஷேகம் பெற்றவங்க இன்னும் அதிகமாக ஆவில் நிரம்பி கையை தட்டி அன்னி பாஷையில் பேசி ஆண்டவரை மையப்படுத்துவோம். ஓகே? ரைட்? ஓகே,
என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. எசன்னை ரச்சித்தான நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கு 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 பொங்கி வழியுதே. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. எசன்னை ரச்சித்தான நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கு 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 பொங்கி வழியுதே. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. எசன்னை ரச்சித்தான நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கு 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 பொங்கி வழியுதே. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. எசன்னை ரச்சித்தான நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. எசன்னை ரச்சித்தான நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. எசன்னை ரச்சித்தான நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. எசன்னை ரச்சித்தான நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. எசன்னை ரச்சித்தான நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. எசன்னை ரச்சித்தான நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. எசன்னை ரச்சித்தான நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. எசன்னை ரச்சித்தான நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. ரச்சித்தான நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. எசன்னை ரச்சித்தான நாடி பாடுவேன். ரச்சித்தான நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. எசன்னை ரச்சித்தான நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. எசன்னை ரச்சித்தான நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பார் பொங்கி வழியுதே. எசன்னை ரச்சித்தான நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே. என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. நன்றி ஆண்டவரே. அபிஷேக நுகங்களை முறிக்கும். எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் முறிந்து எங்களுக்கு விரோதமாக இருந்த எல்லாம் முறிக்கடிக்கப்பட்டது. எங்களுக்கு விரோதமாக இருந்த மந்திரம் பிள்ளையும் சூனியம் எல்லாம் முறியடிக்கப்பட்டது ஆண்டவரே. நாங்க இனி ஆண்டவரே விசேஷித்தவர்களாய் நாங்க வாழணும் ஆண்டவரே. வேற லெவல்ல நாங்க வாழணும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பீராக. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு ஏறிடும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே உட்காரலாம். கடைசியாக ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க.
ஏசாயா 40:8 மட்டும் வாசித்து நம்ம முடிக்கலாம். ஏசாயா 40:8 வாசித்து முடிக்கலாமா? ஏன் அந்த வசனம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வசனம். ஃபஸ்ட்டு நான் வாசி சொல்லியிருப்பேன். 48 புல் உலர்ந்து பூதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்னென்றைக்கும் நிற்கும் என்பதே சொல் என்று உரைத்தது. கவனிக்கிறீங்களா? அப்போ இன்னைக்கு நம்ம பெற்ற அபிஷேகம் நிலைத்து நிற்கணும் இல்லையா? இந்த பூலாம் காலையில் பூத்து மாலையில் வாடி வதங்கிடும். ஆனால் ரட்சிப்பு என்னென்னைக்கு நிலைத்து நிற்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த வானமும் பூமியும் கூட ஒழிந்துடும், நீ கேட்ட வசனம் ஒழியாது. ஆமேன் ஆமென். சார் முடிச்சிடலாம். ஓகே, வேற என்ன ப்ரேயர் பண்ண கூப்பிடணுமா? முடிவு ஜெபத்தை நம்ம பாஸ்டர் அருள் ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணுவார். இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான ரைட் ரெவரண்ட் ஐயா அவர்கள் இங்கே இல்லைனாலும் இங்கே வந்திருக்கிற மூப்பர், ஹெல்டர் யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துல சொல்லி உங்களிடத்தில் விடைபெறுவது உங்கள் பால் தாமஸ். இப்போ இது கூட இருந்தா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அதை அத்தியாசப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. உடைய நாமம் மகிமைப்படுவதாக சுவாமி. உடைய கிருபையின் பொற்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. எங்களுடைய ஆன்மா மிகுந்த அவளோடு கூட காத்திருந்த பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட என்ன பேசுவார், என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த நாளில் ஆண்டவர் என்ன வாக்கை தரப்போகிறார்ங்கிறதான அந்த ஆண்டவர் ஏக்கத்தோடு கூட காத்திருந்த பொழுது தேவன் அந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசினீர். அதற்காய் கோடாக்கூடிய நன்றி. தொடர்ந்து இந்த கிருபையின் பொற்பாதங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உடைய நாம மைப்படுவதாக இந்த புதிய வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை நடத்தும். நாங்கள் வெளியில் போகையிலும் வருகையிலும் வேலை ஸ்தலங்களிலும் குடும்பமாக எங்களை ஒவ்வொருவரும் இடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் தெய்வ வசனத்தை பங்களித்த அருமையான தேவதாசனுக்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மேம்படட்டும். விசேஷமாய் இந்த திருச்சபையுடைய போதகர் ஆண்டவரே ஐயாவுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். எசப்பா நாகர்கோவில் பிரயாணப்பட்டு போயிருக்கிறாங்க. ஆண்டவரே சுப காரியங்களை பங்கு கொண்டு ஆண்டவர் அங்கிருந்து திரும்பி வரும் வரை ஆண்டோடைய கிருபையும் பாதுகாப்பு அவங்களோடு கூட இருப்பதாக எங்கள் ஒருவோடு கூட கரம் கூட இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்னிய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.